நம் சொந்த நாட்டில், நம் சொந்த மண்ணில் இந்துக்கள் சிறுபான்மை ஆனால் என்னவாகும்? நமது பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாக்க முடியுமா? நமது வழிபாடு உரிமைகளை பாதுகாக்க முடியுமா? சுதந்திரமாக நம் கடவுள்களை வழிபடத்தான் முடியுமா? நம் சொந்த மண்ணிலே சிறுபான்மை இந்துக்களுக்கு ஏற்படும் அவலத்தை பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டம் என் பஞ்சம்பட்டி கிராமத்தில் 1500 கிறிஸ்துவர்கள் பெரும்பான்மையாகவும் 400 இந்துக்கள் சிறுபான்மையாகவும் உள்ளனர். இந்துக்கள் சிறுபான்மையாக உள்ளதால் கோவில் திருவிழாக்களில் அன்னதானம் வழங்கக்கூட அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கிறிஸ்துவ பண்டிகையான ஈஸ்டர் பண்டிகைக்கு அரசு நிலத்தை பயன்படுத்த அனுமதி உண்டாம். இந்து கோவில் திருவிழாக்களுக்கு அரசு நிலத்தை பயன்படுத்த அனுமதி இல்லையாம். தாசில்தார் கூறியுள்ளார். நீதிமன்றத்தை நாடிய இந்துக்கள் அன்னதானம் வழங்குவது என்பது இந்து மதத்தின் தர்ம காரியம். சட்ட ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி மத உரிமைகளை மறுக்கக்கூடாது என்றும் அன்னதானம் வழங்க அனுமதியில்லை என்ற தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்தும் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைதியாக நிகழ்ச்சி நடைபெற செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்றும் இந்துக்கள் அந்த இடத்தில் அன்னதானம் வழங்க அனுமதியளிக்கப்படுகிறது என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு இந்துக்கள் என் பஞ்சம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அன்னதானம் செய்ய ஏற்பாடுகள் செய்தனர். ஆனால் கிறிஸ்துவர்களோ கோவில் திருவிழாக்களில் அன்னதானம் செய்ய அந்த மைதானத்தை பயன்படுத்தக்கூடாது என்று போராட்டம் செய்கின்றனர். பொதுவான அந்த மைதானத்தை பாஸ்கு மைதானம் என்று அறிவிக்க வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபடுகின்றனர். அரசியல் கட்சிகளோ பெரும்பான்மை ஓட்டுக்காக சிறுபான்மை இந்துக்களை வஞ்சிக்கிறது. எங்கே போனது சமூக நீதி? மதசார்பற்ற நாடு என்று மார்தட்டி சொல்லும் அரசியல்வாதிகள் எங்கே? ஓட்டு பிச்சைக்காக இந்துக்களின் உரிமையை பறிப்பது நியாயமா? இந்துக்களே சிந்திப்போம். நாம் பெரும்பான்மையாக உள்ள இந்த பாரத நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் நாம் சிறுபான்மையாக இருந்தால் கூட நம் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகள் என்ற நாடகம் கலைந்து நம் குரல் வளையை நெருக்கும் தைரியம் பிறக்கிறது. இந்துக்கள் சிறுபான்மையானால் நம் சொந்த மண்ணிலே அகதிகளாகும் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்துக்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் இந்த அரசாங்கமும் இந்துக்களின் குரலிற்கு செவிசாய்ப்பது இல்லை. இந்துக்களே புரிந்து கொள்வோம். நம்மை ஏமாற்றும் தீய சக்திகளின் வலையில் சிக்கிக் கொள்ளாமல் தெளிந்தெழுவோம்.